ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேகாவுடைய முதல் பட்ஜெட் அப்படின்றத தாக்கல் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இன்னைக்கு அதை தொடர்ந்து வந்துட்டு வேளாண் பட்ஜெட் அப்படின்றத தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பாக வந்துட்டு எலெக்ஷன் டைம்ல கொடுத்த வாக்குறுதியான விவசாயிகளுடைய பயிர்க்கடன் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ எலெக்ஷன் டைம் அப்போ வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா விவசாயிகளுடைய பயிர்க்கடன் அப்படின்றது முழுமையா தள்ளுபடி பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம டிவிக்கு ஆட்சி வந்ததும் உரத்தட்டுப்பாடு இல்லாம பார்த்துக்குவோம். 5 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக ரத்து செய்வதற்கும். ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விதிமுறைகள்லாம் சொல்லிட்டு இதுக்குள்ள இருந்தாதான் ஃபுல்லா தள்ளுபடி பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா 75,000 ரூபாய் வரைக்கும் தான் நாங்க தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான அறிவிப்பை வெளியிட்டு இருந்துச்சு தாவேகா கவர்மெண்ட். இதுக்கு எதிராக அப்பயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க போராட்டம்லாம் நடத்தியிருந்தாங்க. அரசு வந்துட்டு மறுபரிசீலனை பண்ணணும், விவசாயிகளுடைய கடன் அப்படின்றத முழுமையா தள்ளுபடி பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வெளியான பட்ஜெட்லையும் அதுக்கான எதிர்பார்ப்பு அப்படின்ற ரொம்ப பெரிய அளவுலயே இருந்துச்சு. ஆனா அதை பத்தின எந்த அறிவிப்புமே வெளியாகல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பதிலாக வந்துட்டு பல திட்டங்கள் தான் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ என்னென்ன மாதிரியான திட்டங்கள் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு, அதுக்கு எத்தனை கோடி ரூபாய் நிதி அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த சூப்பர் எல்னினோ இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப பெரிய வரக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய இஷ்யூவா பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த சூப்பர் எல்னினோவால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 12 மாவட்டங்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இதனால பயிர் உற்பத்தி அப்படின்றதும் குறையறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால விவசாயிகளை வாழ வைப்பது மழை தரும் வானம்தான் என்றாலும் சில நேரங்களில் அவர்களை வருத்துவதும் வானமாக தான் உள்ளது. இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ள சூப்பர் எல்னினோ நிகழ்வினால் நாடு முழுவதும் குறிப்பாக குறுவைப்பருவத்தில் பெரும் தாக்கம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் அதிக தாக்கம் ஏற்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த 12 மாவட்டங்களுக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா வந்துட்டு வேளாண் பல்கலைக்கழகங்கள் இருக்கு இல்லையா, சோ வேளாண் பல்கலைக்கழகங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு திட்டம் 12 மாவட்டத்துக்கும் வெவ்வேறு மாதிரியான 12 திட்டங்கள் அப்படின்றத செயல்படுத்த இருக்காங்க. சோ அதை தான் வந்துட்டு பார்த்தோம்னா செயல்படுத்த இருக்கக்கூடிய முதல் அறிவிப்பாவே வெளியிட்டு இருக்காங்க. ரெண்டாவது விஷயமா வந்துட்டு இந்த மண்வள பாதுகாப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா. ஏன்னா பேசிக்காவே வந்துட்டு அக்ரிகல்ச்சர் அப்படின்னு எடுக்கும்போது மண்ணுக்கு தான் முக்கியத்துவம் அப்படின்றது கொடுக்கப்படும். அந்த வகையில வந்துட்டு மண்வள பாதுகாப்புக்காக மட்டும் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வளமான தமிழ் மண்ணை வருங்காலம் காணுமாறு தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5ஆண்டு திட்டமாக இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுகிறது. வேளாண் பட்ஜெட்டுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் வரைக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்துச்சு இல்லையா. நேற்று பட்ஜெட்ல வந்துட்டு வேளாண் துறைக்குன்னு சொல்லிட்டு அதுல இருந்து மின்சாரத்துறைக்கு மட்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட 7,000 கோடி ரூபாய்க்கு மேல ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இந்த மும்முனை மின்சார திட்டம் அப்படின்றது தொடர்ந்து விவசாயிகளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட வந்துட்டு 7,000 கோடி ரூபாய்க்கும் மேல மின்சாரத்துறைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதாவது உளவுத்துறை இருக்கு இல்லையா, வேளாண் துறை இருக்கு இல்லையா, வேளாண் துறைக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்ல இருந்து விவசாயிகளுக்கு கடன், அதாவது எப்படி சொல்றது, கரண்ட் இருக்கு இல்லையா, கரண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே வந்துட்டு 7,000 கோடி ரூபாய ஒதுக்கி இருக்காங்க. நமரன், சிறுமலை, விருப்பாச்சி, லாடன், உதிரன் போன்ற வாழை ரகங்கள். மூணாவதா வந்துட்டு ஏக்கருக்கு 3,000 ரூபாய் வரைக்கும் உழவு மானியம் அப்படின்றத தர்றோம் அப்படின்ற அறிவிப்பும். இது மட்டும் இல்லாம மண்வள பாதுகாப்பு இருக்கு இல்லையா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த மண்ணில் ரசாயன திரவியங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஊத்துறது, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம்னா செயற்கை உரங்கள் தெளிக்கிறது, இதனால மண்ணினுடைய தன்மை அப்படின்றது பாதிக்கப்பட்டு 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் மண்ணல் அட்டைகள் வழங்கப்படும். கூடுதலாக உழவர் அடையாள எண் பெற்ற சுமார் 3 லட்சம் விவசாயிகளுக்கு மண் நல அட்டைகள் ஒன்றிய மாநில அரசு திட்டத்தின் கீழ் 6 கோடியே 16 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும்.
ஒரு சில நேரங்களில் மண்ணே கெட்டு போகக்கூடிய அளவுக்கு மாறிடுது அப்படின்றதுனால அதை சரி பண்ணக்கூடிய விதத்தில் வந்துட்டு திரவ உரங்கள் அப்படின்றத கொடுக்கறதுக்காக மட்டும் கிட்டத்தட்ட 4.5 கோடி ரூபா அப்படின்றது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் உயிர்ம வேளாண்மை அதை வந்துட்டு அதிகப்படுத்தணும், உயிர்ம வேளாண்மை பண்ணக்கூடிய விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக உயிர்ம வேளாண்மையில ஈடுபடக்கூடிய விவசாயிகள் எல்லாத்துக்குமே ஏக்கருக்கு 4000 ரூபாய் சிறப்பு தொகை தரதோட மட்டும் இல்லாம வருஷத்துக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உயிர்ம வேளாண்மையில சிறந்து விளங்கக்கூடிய விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்மாழ்வார் இருக்கார் இல்லையா, ஸோ நம்மாழ்வார் பேர்ல வந்துட்டு தலைக்கு 2 லட்சம் அப்படின்ற வீதத்துல அவங்களுக்கு பரிசு தரதுக்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி தென்னை விவசாயிகளுக்கு மட்டும் 16 கோடி ரூபா அப்படின்றத ஒதுக்கியிருக்காங்க. தென்னையை பொறுத்த வரைக்கும் நோய் தாக்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்றதுனால அந்த நோய் தடுப்புக்கு மட்டும் 1 கோடி ரூபா ஒதுக்கப்பட்டு அதுக்கப்புறமா தென்னை பொருட்கள் இருக்கு இல்லையா, தென்னையிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே பதப்படுத்தி எல்லா டைம்லையும் ஒரே மாதிரியான உற்பத்தியை பெருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கு மேல கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ண இருக்கு. பல வகைகள்ல பார்க்கும்போது ப்ளூபெர்ரி, டிராகன் ஃப்ரூட்லாம் இருக்கு இல்லையா, ரீசன்ட் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ளூபெர்ரி, டிராகன் ஃப்ரூட் சாப்பிடக்கூடிய எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. முன்னாடி வந்துட்டு மாப்பழா, வாழை இதெல்லாம் வந்துட்டு அதிக அளவுல சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மக்கள் இப்ப ப்ளூபெர்ரி, டிராகன் ஃப்ரூட்ஸும் அதிகமா சாப்பிட்டதுனால அதனுடைய தேவை அப்படின்றதும் அதிகப்பட்டிருக்கு. அதனால டிராகன் ஃப்ரூட்ஸ், ப்ளூபெர்ரி மாதிரியான பழங்கள் இருக்கு இல்லையா, அதை ஊடு பயிராவோ இல்ல தனி பயிராவோ வந்துட்டு பயிரிடுறதுக்கு கிட்டத்தட்ட 1,87,00,000 ரூபாய் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம விவசாயத்துல பெரும்பாலும் ஆண்கள் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால பெண்களையும் விவசாயத்துக்குள்ள கொண்டு வரணும், அவங்களுக்கு வந்துட்டு இந்த விவசாயம் இருக்கு இல்லையா அதை ஈஸியா வந்துட்டு ஹேண்டில் பண்ற ஒரு விஷயமா மாத்தணும் அப்படின்றதுக்காகவே இரண்டாவதாக பெண்களை ட்ரோன் இயக்குபவர்களாக மாற்ற வெற்றி வான்மகள் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி வான்மகள் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம்னா ட்ரோன்ஸ் இருக்கு இல்லையா, ட்ரோன்ஸ் மூலியமா வந்துட்டு எப்படி பயிர்களை உரம் தெளிக்கிறது, அதை தாண்டி வந்துட்டு ட்ரோன்ஸ் மூலியமாவே பயிர்களை கண்காணிக்கிறது அப்படின்ற மாதிரி பெண்களுக்கு பயிற்சி கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் அந்த ட்ரோன்களை வாங்குறதுக்கும் கிட்டத்தட்ட 50% வரைக்கும் கவர்மெண்ட்டே மானியம் தராங்க. இதுக்காக மட்டும் 2.5 கோடி ரூபாய் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகளுடைய கருவிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு பழுதடைஞ்சா அதை சரி பண்றதுக்கான இடங்கள் அமைக்கிறதுக்கு, அதை தாண்டி அதிநவீன இயந்திரங்களுடைய கண்காட்சி, அது மட்டும் இல்லாம இன்னும் பல வகைகள்ல விவசாயிகளுடைய நலனுக்காக பல புது திட்டங்களையும் தாவேகா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அரசியல் கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் வந்துட்டு எதிர்பார்த்த முக்கியமான அறிவிப்பே இல்லை, விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி பத்தின பேச்சே இல்லை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன் வச்சாலும் கூட எதிர்காலம் இருக்கு இல்லையா, இனி வரக்கூடிய அடுத்த 10 வருஷத்தை மனசுல வச்சுதான் இந்த பட்ஜெட் அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு. அதனால உடனடியா இதனுடைய ரிசல்ட் தெரியல அப்படின்னாலும் டெஃபினட்டா நாட்கள் போக போக பட்ஜெட்டினுடைய என்ன மாதிரியான நன்மைகள் வரும் அப்படின்றது மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தரப்பு அவங்க சைடு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க, என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க எதிர்பார்த்தீங்க, இல்லை இந்த பட்ஜெட்ல இன்னும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா அது என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை. மட்டமாமே